கூலி படத்தில் ரஜினியை வைத்து லோகேஷ் செய்யும் சம்பவம். ரஜினிகாந்த் நடிப்பில் கடைசியாக லால் சலாம் படம் வெளியானது. அடுத்ததாக வேட்டையன் படத்தில் கமிட் ஆனார். வேட்டையன் படத்தின் ஷூட்டிங் கன்னியாகுமரி, மும்பை, கேரளா உள்ளிட்ட பகுதிகளில் விறுவிறுப்பாக நடந்து வந்தது. ரஜினிகாந்தும் முழு மூச்சுடன் அதில் நடித்து வந்தார். படத்தில் அவருடைய போஷனுக்கான ஷூட்டிங் சமீபத்தில் தான் முடிவடைந்தது. நிச்சயம் இந்த படம் ரஜினிகாந்தின் கரியரில் தரமான சம்பவமாக இருக்கும் என்று அவரது ரசிகர்கள் இப்போதே பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். கோலிவுட்டின் தற்போதைய மோஸ்ட் வாண்டட் இயக்குனராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் லோகேஷ் கனகராஜ். அவர் கமல்ஹாசனை வைத்து விக்ரம் என்ற மெகா ஹிட் படத்தை கொடுத்தார். அடுத்து அவர் இயக்கிய லியோ படம் சறுக்கியது. சூழல் இப்படி இருக்க ரஜினியை வைத்து கூலி படத்தை இயக்குகிறார் அவர். சன் பிக்சர்ஸ் நிறுவனம் படத்தை தயாரிக்கிறது. படத்தின் டைட்டில் டீசர் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றது. இந்த படத்தில் ஒளிப்பதிவாளராக கிரீஷ் கங்காதரன் பணியாற்றுகிறார். அவர் ஏற்கனவே லோகேஷ் கனகராஜ் இயக்கிய விக்ரம் படத்துக்கு ஒளிப்பதிவாளராக பணியாற்றினார். இப்போது கூலி படத்துக்கும் கிரீஷ் பணியாற்றுவதால் லோகி விக்ரம் ஃபார்முலாவை கையில் எடுத்திருக்கிறார். கண்டிப்பாக படம் மெகா ஹிட் தான் என்று இப்போதே ரஜினியின் ரசிகர்கள் ஆணைத்தரமாக கூற ஆரம்பித்திருக்கிறார்கள். கூலி படத்தின் ஷூட்டிங் சில நாட்களுக்கு முன்பு தொடங்கியது. சூழல் இப்படி இருக்க கூலி படம் பற்றிய புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதாவது சமீபத்தில் கூலி ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரஜினி இருக்கும் புகைப்படம் வெளியானது. அது விண்டேஜ் ரஜினியை ஞாபகப்படுத்தியது. அந்த லுக் கூலி படத்தில் பிளாஷ்பேக்கிற்காக வைக்கப்பட்ட லுக் எனவும் அந்த பிளாஷ்பேக் போர்ஷன் 80களில் நடப்பது மாதிரி லோகேஷ் கதையை அமைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது.